ஹலோ வியூவர்ஸ், எங்கள் தோட்டத்து கொய்யா மரத்தை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு நீங்களே பாருங்களேன். தொடர்ச்சியாக டெய்லியும் 4 காயாவது பறிச்சுட்டு வந்துடுவேங்க. இப்போ பார்க்க பச்சையாக இருக்குது. நல்லா பழுத்ததுக்கப்புறம் பறிச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சிவப்பு கொய்யாங்கிறதுனால கிலோ 120 வரைக்கும் விற்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது வால் கொய்யாங்க. திண்டுக்கல் சைடு தான் அதிகமாக கிடைக்கும். ஒரு 4 காய் எடுத்து வச்சு வெயிட் போட்டிங்கன்னா போதும், 1/2 கிலோ வந்துடுங்க. அவ்வளோ பெரிய பெரிய காயாக வருது. இப்போ தாங்க உரம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் உரம் பெருசாக கொடுத்ததே இல்லை. ஆனால் அப்போவும் பார்த்தீங்கன்னா நிறைய காய் பிடிக்குங்க. அடிக்கடி நாங்கள் கொய்யாப்பழம் பறிச்சுக்கிட்டே இருப்போம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு சில நாள் நாங்கள் கவனிக்காமல் விட்டுட்டோன்னா அணில் கடிச்சிட்டு அதை கீழே தள்ளி விட்டுருங்க. அதிலிருந்து நிறைய நாற்று வளர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் ஏன் வேஸ்ட் பண்ணணும்? உங்களில் யாருக்காவது கொய்யா நாற்று வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மரமாக தாங்க வரும். சிவப்பு கொய்யா, வால் கொய்யா. அடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பூ. ரோஸ் செடி கூட மாதத்தில் ஒரு தாட்டி தாங்க பூ பூக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா பூ பூத்துக்கிட்டே இருக்குங்க. சீசன் முடிஞ்சதுக்கப்புறமும் பூ பூத்துட்ருக்கு. இந்த செடியை பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.